3 வருஷம் இல்லைங்க, 10 வருஷமாக உங்களுக்கு 7 சனி நடந்ததுலேருந்தே ஒன்றும் பெருசாக லிஃப்ட் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்க இல்லையா? 12 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறது அப்படின்றது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன். 8ல் குரு இருந்த காலகட்டங்கள் வீண் சொல்லு, வீணான பழி, வீணாக பேரெல்லாம் கெடுத்துச்சு. உண்மையை சொல்லணும்னா செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிங்க, பண்ணாத பாவத்துக்கு பழி ஏற்றுக்கிட்டீங்க, வாங்காத பணத்துக்கு வட்டி கொடுக்கக்கூடிய நிலையும். 8ல் குரு எதை தொட்டாலும் தடையாகவும் முடக்கமாகவும் தான் போச்சு. பட் 9ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு. இப்போ ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்துச்சுன்னா போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி வாழ்க்கையில் வெகுளியாக இருந்து ஏமாந்தது யாருன்னா அவங்க மட்டும்தான். ஏன்னா மேஷம் பொதுவாக ஆடை குறிக்கக்கூடியதுன்னு நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம். ஆடு யாரை நம்புன்னா வளர்க்குறவனை நம்பாதுங்க, வெட்டுறவனை நம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய அன்பை கொடுத்துட்டு ஏமாந்த ராசி மேஷராசி. 7ரை சனி ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ஆசிலேஷனில் தான் அவங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் தெளிவில்லாத மாதிரி இருந்தாங்க. குருவும் கடந்த 1 வருட காலம் அவங்களுக்கு சாதகம் இல்லாமல் தான் இருந்தார். 3ல் குரு இருந்த காலகட்டம் சகோதர வழிகளிலே பிரச்சனை வந்தது. நீங்கள் நேசித்த நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக மாறி இருப்பாங்க. நீங்கள் யாரை உயிராக நினச்சிங்களோ அவங்களே உங்களுக்கு ஒரு பெரிய வழிகளை கொடுத்துருப்பாங்க. பட் அந்த கஷ்டங்களை போக்கக்கூடிய அடிப்படையில் இந்த குரு 4வது வீட்டில் அவங்களுக்கு உச்சம் அடைகிறார். ஒரு ஜாதகனுக்கு சுகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறது அப்படின்றது மிகச்சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சுகம் என்பது என்ன? நமக்கு கிடைக்கிற நிம்மதி. கண்டிப்பா சார், கஷ்டப்படுறோம், போராடுறோம், வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது சார். கை நிறைய காசு வச்சிருந்து பணம் வச்சிருந்து கூட சந்தோஷம் இல்லை சார். வீட்டில் போனால் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார். வீட்டை விட்டு எங்கேயாவது கிளம்பி போயிடலாமான்னு தோணுது சார். ஆஃபீஸ்லேயே கூட கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலாமான்னு தோணுதுன்ற அளவுக்கான அழுத்தங்களை அனுபவித்த மேஷராசிக்கு வீட்டில் நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் தெளிவும் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த வருஷத்தில் அவங்க ஒரு புது சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க பேரில் ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் ஆகணும். அவங்க ஒரு சின்ன குடிசையாவது போடக்கூடிய அனுகூலம் உண்டு. ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சவங்களுடைய கனவுகள் சரியாகும். தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடியதாக இருக்கும். சுபகாரியத்துக்குரிய விரயங்களை செய்வார்கள். ஏன்னா விரய சனி நடக்குது. நல்ல விஷயத்துக்கு அந்த விரய செலவுகளை இவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மேஷராசிக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்கள்னு ஒரு 3 இடத்தை பார்க்குறார். அதில் முதல் இடமாக பார்க்கப்படக்கூடியது 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8வது வீடு ஒரு ஜாதகனுக்கு கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகும். சார், பணம் கொடுத்துட்டு வாங்கலை, கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே வாங்கிட்டு கொடுக்க முடியலைன்னா அந்த கடனை விரைந்து முடிப்பீர்கள். டாக்குமெண்ட் ரிலேட்டடாக சில சிக்கல் இருந்துச்சுன்னா அது சரியாகும். ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங்கில் ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் சாதகமான பலன்கள், நிகர லாபத்தை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் ஏதாவது இவங்களுக்கு சாதகமாக இருந்தால் அது இவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத்தரும். ரொம்ப குறிப்பாக கல்யாண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஏற்கனவே திருமணமாகி கணவன் மனைவியாக நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னா அவங்க சேர்ந்து வாழக்கூடிய சூழலை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ராசிக்கு 2வது இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவான் 3வது இடத்துக்கு இவர்களுக்கு பயிற்சியாகிறார். ஸோ குரு 3வது வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பயமும் கலக்கமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஏன்னா 3வது வீடு குருவோட மறைவிட ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பயப்பட வேணாம், உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் தான் குரு உச்சம் அடைகிறார். அப்போது புதுவிதமான சிந்தனை, புதிய எழுச்சி, புதிய எண்ணங்கள் ரிஷபராசிக்கு வரும். தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு வாழ்க்கையில் எந்த விஷயங்களெல்லாம் செஞ்சால் நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்குரிய ஒரு விதையை இடக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடத்தினுடைய குரு பெயர்ச்சி இருக்க போகிறது. நேற்றுக்கு எந்த விஷயங்கள்லாம் ரிஷபராசிக்கு பயத்தை கொடுத்ததோ, பதட்டத்தை கொடுத்ததோ, படபடப்பை கொடுத்ததோ அதில் எல்லாத்துலேயும் முறியடிச்சிட்டு ஒரு வெற்றி கொடி நாட்டக்கூடிய காலமாக ரிஷபத்துக்கு இந்த காலம் இருக்க போகுது. புதிய நண்பர்கள், புதிய பழக்க வழக்கங்கள், புதிய அறிமுகங்களால் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு 3ல் மறைதுன்னு சொல்லி ஒரு பக்கம் அச்சம் இருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப அற்புதமான இடத்தை பார்க்குறார். அதில் முதல் இடமாக 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7வது வீடுன்றது ஒரு ஜாதகனுக்கு காதலை குறிக்கக்கூடியது, காமத்தை குறிக்கக்கூடியது, களத்தரத்தை குறிக்கக்கூடியது. முதல் விஷயம், காதலர்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய காதலர்கள் பிரிஞ்சு வாழ்ந்திருப்பாங்க. கருத்து மோதல்கள் இருந்தது. சார், நான் உண்மையான அன்பு பாசத்தை கொடுத்துட்டு எனக்கு அந்த அந்த அன்பு கிடைக்கலன்னு நான் ஏங்கிட்டே இருந்த வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு சத்தியமாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும். உங்கள் மனம் விரும்பியவர்கள் உங்களை கவருவார்கள். உங்கள் மனம் விரும்பியவர்கள் உங்கள் இதயத்தோடு நெருக்கமாவார்கள். உங்களை விட்டு விலகிப்போன உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய சூழல்களை இந்த குரு பார்வை ஏற்படுத்தும். திருமண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக திருமண யோகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே நிறைய கருத்து முரண்கள் இருக்குது. சார், நான் ஒன்று சொன்னால் பொண்டாட்டி கேட்கவே மாட்றா,
பொண்டாட்டி ஒன்று சொன்னால் என் வீட்டுக்காரர் கேட்கவே மாட்டுறாருங்க. நான் அடுத்தவங்க பேச்ச கேட்குறாரு, ஊர் பேச்ச கேட்குறாரு, என் பேச்ச கேட்கல அப்படின்லாம் நிறைய குடும்பங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வு இது. இந்த குரு பார்வை வந்ததுக்கு பிறகு அந்த இணக்கங்கள் எல்லாமும் ஒன்றிணையும், அந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறுபடும். அதில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடியது அன்பும் அந்யோன்யமும் பெருகக்கூடிய காலமாக இருக்கும். புதிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் அறிமுகமாவார்கள். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் பெரிய வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்துட்டு இருந்த குரு பகவான் இப்பொழுது தன்னுடைய அடுத்த வீடான சுகஸ்தானத்துக்கு உச்சமடைஞ்சு வரார். கடந்த 2 வருஷம் மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் யாரை கேட்டிருந்தாலும் மனச்சரைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மென்டலி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சாங்க. ஏன்னா ஜென்மகுரு என்பது வனவாசம் போகலாமான்னு தோணும். இடம் மாறலாமா, ஊர் மாறலாமா, எல்லை மாறலாமா, வேற எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா அப்படின்லாம் நிறைய சிந்தனைகள் இருந்துச்சு. இது வேலையில் தொடங்கி வசிப்பிடத்துலேருந்து இருக்கிற இடத்துலேருந்து தொழிலிருந்து எல்லாமே சேர்த்தே வச்சுக்கலாம். பட் அந்த மன இறுக்கத்துக்கு ஒரு தெளிவு கிடச்சிடாதா அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த குரு பெயர்ச்சி அவங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகுதுன்னே சொல்லலாம். குறிப்பாக 12 ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசிகளில் இந்த மிதுன ராசியும் ஒன்றுன்னு சொல்லணும். அதுக்கு காரணம் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் தனக்காரகன் உச்சமடைகிறார். அப்போ மெயினாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த குரு உச்சமடையும் பொழுது பண வரவுகளை மிதுன ராசிக்கு அளவுக்கு அதிகமாக இந்த காலத்தில் தரும். அள்ளி கொடுப்பார். அப்போ உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தயாராக வச்சுக்கணும். எந்த வழியில் சோர்சஸ் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, தட் மீன் மழை பெய்வதற்கு தயாராக இருக்கிறது. உங்களுடைய வாய்க்கால தூர்வாரி வச்சா போதும், கடவுள் உங்களுக்கு மிகுதியான பலன்களை தருவதற்கு காத்திருக்கார். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விரும்பின துறையில் சீட் கிடைக்குங்க. நீங்கள் விரும்பின காலேஜில் ஜாயின் பண்ணுவீங்க. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியடில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வார்த்தைகளில் இருந்த தடுமாற்றம் சரியாகும். சார் வார்த்தை நான் பேசினாலே தப்பாகுதுங்க, நான் எதை சொன்னாலும் குற்றவாளியாக போய் மாறிடுறேன் அப்படின்றவங்களாம் உங்கள் வாக்குக்கு இனிமேல் பலம் கிடைச்சி உங்களை அங்கீகரிக்கக்கூடிய தன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் 1.5 வருஷம் ஃப்ரெண்ட்ஸாலேயும் ஃபேமிலியிலையும் நிறைய அனுபவப்பட்டிருப்பாங்க. குறிப்பாக அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வந்திருக்கும், நண்பர்கள் பிரிந்து வாழ்ந்திருப்பார்கள், நிறைய நீங்கள் நேசித்தவங்களே உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. பட் இந்த காலகட்டத்தில் ஆஃப்டர் குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களை விட்டு விலகியவர்கள் எல்லாம் விரும்பி வந்து சேரக்கூடிய தருணமாக இருக்கும். புதிய நண்பர்களும் புதிய உறவுகளும் வளரக்கூடியதாக இருக்கும். அப்படி வரக்கூடியதால் இவர்களுக்கு ஒரு நல்ல ஆதாய பலன்களும் இந்த காலத்தில் கிடைக்கும். கடந்த ஒரு 3 வருஷத்தில் எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது சில மாற்றங்கள் ஏற்படாதா, நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு திருப்பத்தை கடவுள் கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசுக்குள்ளே சொல்லி அழறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா ஒன்று கத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ராசி கடகராசி. அஷ்டமத்து சனின்னு ஒன்று நடந்துச்சு உங்களுக்கு. அந்த அஷ்டம சனி ஆரம்பித்ததுலேருந்து நான் கிட்டத்தட்ட கடந்த 3 வருஷம் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வார்த்தையை கூட மாற்றி பேசியிருக்க மாட்டேன். பொண்ணை இழந்திருக்கணும், அல்லது பொருளை இழந்திருக்கணும், அல்லது உயிரை இழந்திருக்கணும்னு சொல்லுவேன். எதையாவது ஒரு உடைமையை இழந்திருக்கணும், அல்லது சொத்தை இழந்திருக்கணும், அல்லது உறவுகளை இழந்திருக்கணும். பல கடகராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பத்தை தொலைச்சிருப்பீங்க. எதை சார் நான் சொல்கிறது, என் கஷ்டத்தை எப்படி பேசுறது, நான் ஒரு கஷ்டம்னு சொல்லணும்னு நினைக்கும் பட்சத்தில் அடுத்தவருடைய அழுத்தங்களை என் மீது திணிக்கும் பொழுது அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாமலே நான் உடஞ்சு போனேன் அப்படின்லாம் நிறைய நாட்கள் கடகராசி அழுதுருப்பாங்க. ஒரு தெளிவே கிடைக்காதா அப்படின்னு நினைக்கும் போது தான் கடவுளுடைய அருளோடு இந்த குரு பெயர்ச்சி வருதுங்க. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு கடகராசியில் குரு பகவான் உச்சமடைகிறார். ராசியிலே உச்சமடையும் பொழுது குருவே ஒரு 100 கோடி ரூபா உங்கள் வீட்டில் வச்சு செலவு பண்ணுறாங்கன்னும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பலம் வரும். கண்டிப்பாக உங்கள் இடத்துல வச்சு 100 பேர்த்து கொடுக்கணும் பொழுது நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தராக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு வளர்ச்சி, அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு நிலை கடகத்துக்கு போகிறது. மன்னவனாக இருக்கக்கூடிய பொன்னவனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலே உச்சமடையும் பொழுது குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. அந்த குருச்சந்திர யோகம் ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னா திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் புகழ், திடீர் செல்வம், திடீர் செல்வாக்கு கடகராசிக்கு வந்தே தீரும். இந்த 3 வருஷத்தில் பட்ட கஷ்டங்கள், சித்திரவதைகள், போராட்டங்கள் எல்லாத்துக்கும் பெரிய தெளிவை கடவுள் கொடுக்க போகிறார். மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்து கடகத்தினுடைய பாதை என்பதை வேறு விதங்களில் செல்லும். இதுவரைக்கும் அவர்கள் சென்றிருந்ததெல்லாம் பூப்பாதை, இனி வரக்கூடிய காலம் சிங்கப்பாதைக்குள்ளே போவாங்க. தடாலடியாக பல முடிவுகளை எடுத்து அதில் தடம் பதிப்பார்கள். இதுக்கு முன்னாடி தயக்கத்தோடு நிற்பாங்க, சின்ன டெசிஷனை கூட எடுக்க முடியல, அடுத்தவங்களே துரோகம் பண்ணால் கூட அமைதியாக நீங்கள் கடந்து போனீங்க. இனிமேல் அப்படி இருக்க மாட்டாங்க. மே 26க்கு பிறகு கடகத்தினுடைய வீரியம் பெருசாக இருக்கும். அப்போ பிரிந்து வாழ்ந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கணவன் மனைவி விவாகரத்தில் இருக்க சார்னா சேர்ந்துருவாங்க எல்லாருமே. அதே மாதிரி கல்யாண வாழ்க்கையே சரியில்லை சார், மறுமணத்துக்கு எதிர்பார்க்குறேன்னா கண்டிப்பாக மறு வாழ்க்கை அமையக்கூடிய சூழல்கள் அவர்களுக்கு ஏற்படும். திருமணத்துக்கு 3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன் சார், பொண்ணே கிடைக்கல, மாப்பிள்ளையே கிடைக்கலன்னு நினைக்கக்கூடிய கடகராசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க.
அதே மாதிரி உங்கள் வார்த்தைகள் எங்கு உதாசனப்படுத்தப்பட்டுச்சோ அதே இடத்துல உங்கள் குரல் ஓங்கி ஒலிக்கக்கூடியதாக இருக்கும். எங்கே பணங்காசு இல்லைன்னு உங்களை அலட்சியப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறாங்களோ அதே இடத்துல ஒரு பெரிய பென்ஸ் காரில் போய் இறங்குற அளவுக்கான வளர்ச்சியை கடவுள் கொடுப்பார். குறிப்பாக நண்பர்களாலும் பழக்க வழக்கத்தாலும் கூட இருக்கிறவங்களாலையும் பெரிய அனுகூலத்தையும் அங்கீகாரத்தையும் இந்த பீரியட் கடத்துக்கு கொடுக்கும். இந்த பீரியடில் நீங்கள் சொத்து வாங்கலாம், வீடு கட்டலாம், ஒரு வண்டி வாகன சேர்க்கையை உருவாக்கலாம், சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இருந்துச்சுன்னா அதை செய்யலாம். பல பேர் சொந்த ஊருக்கு வரணும், சொந்த பூமியில் வந்து சில விஷயங்களை செய்யணும், விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகளை நினைச்சு வருத்தப்பட்ட கடகராசிக்காரர்கள், அல்லது பிள்ளைகளை பிரிந்து வாழ்ந்த கடகராசிக்காரர்கள், அல்லது திருமணமாய் குழந்தையே இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு புத்தர பேரு, புத்தர பாக்கியம் இந்த காலகட்டத்தில் 100% கிடைக்கக்கூடியதாக இருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி ஆரம்பித்ததுக்கு பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி. ஸோ அஷ்டம சனி 8ல் சிம்மத்துக்கு இருக்குது. அதே மாதிரி ஜென்மத்தில் கேது 7வது இடத்துல ராகு. குரு 11லேருந்து 12வது வீட்டுக்கு மறைகிறார். உண்மையை சொல்லணும்னா கோச்சார ரீதியாக 4 கிரகங்களும் சிம்மராசிக்கு கொஞ்சம் சவாலான நேரத்தில் தான் இருக்குன்றதை மறுக்க முடியாது. அதுக்காக சிம்மராசிக்கு கெட்ட நேரம் தானா அப்படின்லாம் பயப்பட வேணாம். ஏன்னா குரு பகவான் வரக்கூடிய இடம் என்பது உச்ச வீட்டுக்கு வர்றதுனால அவர் பார்வைப்படக்கூடிய அத்தனை இடங்களும் சிம்மராசிக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இருப்பார். ஏன்னா சந்திரனோடு கேது எப்பொழுதெல்லாம் ஒரு ஜாதகனுக்கு சேருகிறதோ அவன் தன் நிலையையும் தன் உடம்பையும் மனசையும் சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். இன்றைக்கி சந்திரனோடு கேது இருக்குது சிம்ம ராசியில். இப்போ கேது வரும்பொழுது கேது தான் ஞானத்தை கொடுக்கும், கேது உலகத்தை கற்றுக் கொடுக்கும், வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும், நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு கற்றுக் கொடுக்கும், உங்களுக்கு நண்பன் யார் எதிரி யாருன்றதை கற்றுக் கொடுக்கும். அப்போ இந்த அனுபவ பாடத்தை வச்சு சிம்மராசி இனிமேல் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இதில் முதல் விஷயமா பார்க்கப்படக்கூடியது சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை குரு உச்சம் அடைஞ்சு பார்க்குறார். அப்போ தடைப்பட்ட காரியங்களை தடையில்லாத முடிக்கிறதுக்கு இது ஏதுவான காலம். சார் வீடு ஆரம்பித்து பெண்டிங்லேயே இருக்குது சார், ஒரு பூமி பூஜை போட்டு எங்களால் அடுத்த வேலையை செய்ய முடியல சார், ஒரு பிஸ்னஸ் தொடங்கி அந்த பிஸ்னஸ் வந்து லேகிங்லேயே நின்று போச்சு சார் அப்படின்னா அதெல்லாம் தூசு தட்டி மறுபடியும் செய்யக்கூடிய காலம். அருமை. ஒரு வண்டி வாகனம் வச்சுருக்கேன் சார், அந்த பழைய வண்டி பழுதாகி நின்றுடுச்சு சார், அது சின்ன வேலை சரி பண்ணால் அது ஓடும், ஆனால் எங்களால் மெனக்கிட்டு பண்ண முடியல சார் அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் அதை திரும்ப ரிப்பேர் பண்ணி ஒரு சக்ஸஸிவான விஷயத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. இதை நான் சொன்ன விஷயங்கள் என்பது நடைமுறை உதாரணத்துக்கு சொன்னேன். உங்கள் வாழ்க்கைக்கு எதையெல்லாம் பழுதாக இருந்ததோ, உங்கள் லைஃப்பில் முன்னேறதுக்கு எதெல்லாம் தடையாக இருந்துச்சோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடைகளாக இருந்ததோ, உங்கள் மனசில் இருந்த தயக்கம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையில் வெற்றி நடையை போடக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். சிம்மத்துக்கு சுபகாரியங்கள் செய்யலாம், சுப நிகழ்ச்சிகளை பண்ணலாம், சுபத்துக்குரிய செலவுகளை இந்த பீரியடில் செய்கிறதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப குறிப்பாக கடன் சுமைகள் தீரும் இந்த குரு பயிற்சியில். ஏற்கனவே வாங்கி கடனை அடைக்க முடியாத வட்டி மேலே வட்டி கட்டினவங்களுக்கு இந்த பீரியடில் அந்த கடன்லேருந்து கொஞ்சம் நிம்மதியாக வெளியே வருவாங்க. நிறைய மருத்துவ செலவுகள் செஞ்ச சிம்மராசிக்காரர்களுக்கு மெடிசன் செலவுகள் கொஞ்சம் குறையும், உடலும் கொஞ்சம் தெளிவடையக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். நவம்பருக்கு பிறகு ஹெல்த்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ல் இருந்த குரு இப்போ 11ஆம் இடத்துக்கு வரார். 10ல் குரு இருக்கும் பொழுதுலாம் நிறைய பேர் வேலையை இழந்திருப்பாங்க, பண விஷயங்களில் நிறைய தடைகளை பார்த்துருப்பாங்க, நிறைய கடன் வாங்கி செலவு பண்ண கன்னிராசிக்காரர்கள் பல பேரை நான் பார்த்தேன். தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டம் அடைஞ்சிட்டேன் சார், அல்லது பண்ணுற பிஸ்னஸில் ப்ராஃபிட் கிடைக்கல, அல்லது கௌரவத்துக்கு நான் வேலை பண்ணேன், தொழில் பண்ணேன் அப்படின்றது ஒரு சாரார் புலம்பிகிட்டு இருந்திருப்பாங்க. கண்டகத்து சனி ஒன்று நடக்குது, 6ல் ராகு இருக்கிறதுனால கண்டக சனி 7வது இடத்துல இருந்துச்சுன்னா உறவுகளுக்குள்ள பாதிப்பு. நிறைய பேர் காதல் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் நிறைய கன்னிராசிக்கு இந்த பீரியடில் வந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நிறைய புரிதல் இல்லாத சண்டை போட்டவங்களும் இந்த கன்னிராசியில் இருந்தாங்க கடந்த காலகட்டங்களில். அப்போ அந்த கன்னிராசிக்கு உண்மையை சொல்லணும்னா ஒரு பாசிட்டிவ் க்ரௌத், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி வருது. அதுக்கு முக்கிய காரணம் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு வரார். லாபத்துக்கு குரு வரும் காலம் கன்னிராசிக்கு பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றத்தை தரும். சார் கடன் வாங்கி செலவு பண்ணிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி கை நிறைய நான் வச்சு செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க ஸ்டேட்டஸ் வளருமா. ஒரு சின்னதாக ஸ்கூட்ரு வாங்க தான் போனேன், கார் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கலான்னு போனால் ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான எண்ணங்கள் சிறியதாக இவர்கள் வைத்து கொண்டு சென்றிருந்தாலும் அவர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக பெரிய லெவலில் இப்போ கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. முக்கியமாக கன்னிராசிக்கு 3ஆம் இடத்தை உச்ச குரு பார்க்குறார். 3 குரு பார்க்கும்போது
சகோதர வழி உறவுகளால் இவங்களுக்கு நல்லது நடக்கும். இரத்த சம்பந்தமான உறவுகளால் பெரிய ஆதாயம் கிடைக்கும். நண்பர்களால் பெரிய ஒரு நல்ல நல்ல நியூஸஸ்லாம் வரும். திடீர் அறிமுகமாகக்கூடிய நபர்கள் அல்லது மூன்றாவது நபர்களால் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். தட் மீன் வெளியூர்லேருந்து வரவங்க, வெளி மாநிலத்திலேருந்து வரவங்க, வெளிநாட்டு தொடர்பு இவர்களுக்கு ஏற்பட்டு அதால் ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமும் நடக்கும். அதே மாதிரி முக்கியமாக 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு உச்சம் அடைஞ்சு. பஞ்சமஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு கன்னிராசிக்கு உண்டு. கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். காதலர்களுக்கு கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்றா சேருவாங்க. விவாகரத்து வரைக்கும் பிரச்சனை இருக்கிறவங்களா கூட 7ஆம் இடத்தை உச்ச குரு பார்க்கறதுனால திரும்ப சேர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. சார் நம்பினவங்களே என்னை ஏமாற்றிட்டாங்க, இனிமேல் எனக்கு வாழ்க்கையே வேணான்னு விரக்தியாக இருக்கிறவங்க, எனக்கு காதலும் வேணாம் கல்யாணமும் வேணாம் அப்படின்னு சொல்கிற கன்னிராசி கூட இனிமேல் தனக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை உருவாகும். இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுங்க, குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக புத்திர வாக்கியத்தை கடவுள் கொடுக்க போகிறார். அதுவும் 6ல் ராகு வந்ததுலேருந்துங்க மனப்பதட்டம் அதிகமாக இருந்தது. ஆன்சைட்டி, டெப்ரெஷன், ட்ரௌமா, ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமும் கன்னிராசியை ஆட்கொண்டுடுச்சு. ஏன்னா நான் எவ்வளோ தெளிவான ஆள் தெரியுமா, நான் எத்தனை பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ண தெரியுமா, நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா, இப்படி சொல்லி தான் இந்த கடந்த நாட்கள்லாம் போயிருக்கும். நமக்காடா இந்த நிலைமை அப்படின்லாம் தூங்கி இருக்க மாட்டாங்க. பல பேர் தூக்கத்தை தொலைத்த கன்னிராசிக்காரர்கள் உண்டு. அப்போ அந்த கவலைகள் தீரும். ரொம்ப முக்கியமாக 10வது இடத்துல குரு வந்ததுலேருந்து லாஸ்ட் ஒரு வருஷம் ஃபுல்லாக வேலையில் நிறைய பிரச்சனை. வேலையை விட்டு போயிடலான்னு நிறைய கன்னிராசி நினச்சிருக்கோம். வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு நிறைய கன்னிராசி சொல்லியிருக்கோம். ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்து ஓடா தேஞ்சு போகணுன்னு சொல்லி பல கன்னிராசி சொல்லியிருக்கோம். சிலது சம்பளத்துக்கே பத்தலைங்க, கௌரவத்துக்கு வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு புலம்பின கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் பல பேர் இருந்திருப்பீங்க. பட் அந்த கவலைகள் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தீரப்போகிறது. குறிப்பாக ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட்டாக செயல்படுவாங்க. நான் கடன் வாங்கினதெல்லாம் அடைச்சிட்டு இனிமேல் எனக்காக வாழ போகிறேன்ப்பா அப்படின்னு வாழ்வாங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கும். சுபகாரியங்கள்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் கன்னிராசிக்காரர்கள் தாராளமாக செய்யுங்க. இதை தான் பண்ணணும்னு இல்லை. துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 9ல் இருக்கிற குரு அடுத்தது 10வது இடத்துக்கு வரப்போகிறார். 10ல் குரு வர்றதுன்றது பொதுவாக எல்லாரும் சொல்ல கேள்விப்படுறது தான். 10ல் குரு வந்துச்சுன்னா ஒரு ஜாதகத்துக்கு பட்டத்தை கெடுக்கும், பதவியை கெடுக்கும், பெயர் புகழை கெடுக்கும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கும். பட் துளாராசிக்காரர்கள் பயப்பட வேண்டும். ஏன்னா மற்ற ராசிக்காரர்களுக்கு 10ல் குரு வர்றது அப்படின்றது சாதாரண இடத்துல வருவார். இந்த துளாராசிக்கு உச்ச வீட்டுக்கு வரார் குரு. இப்போ உச்சமான இடத்துக்கு குரு வரும் கால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் தான் சத்தியமாக உங்களுக்கு வரப்போகிறது இந்த குரு பெயர்ச்சி. அப்போ பட்டத்தை கொடுப்பார், பதவியை கொடுப்பார், பெயரை கொடுப்பார், புகழை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இந்த குரு இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்கிறார். இப்போ குரு பார்க்கக்கூடிய இடங்கள் துளாராசிக்கு ரொம்ப அற்புதமான இடத்தை பார்க்குறார். எதை பார்க்குறாரு? முக்கியமாக 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பத்தையே பார்க்குறார். அப்போ குடும்ப வாழ்க்கையில் பற்று இல்லாமல் வாழ்ந்த துளாராசிக்காரர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமான நிகழ்வுகளை பரிமாறக்கூடிய சூழல் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் நடக்கும். பண விஷயங்கள்ல இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் தீரும். கொஞ்சம் நிறைய வருமானம் வர்றதுக்குரிய சூழல்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல காலேஜஸில் சீட்டு கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுனாங்கன்னா நல்ல மெரிட்டில் மார்க் எடுக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. நேற்றுக்கு இவங்க வார்த்தையை அலட்சியப்படுத்துகிறவங்க முன்னாடி இவங்க ரொம்ப வாக்கு நல்லபடியாக ஸ்ட்ராங்காக தன்னை ஒரு எமர்ஜிங் பர்சனாலிட்டியாக காட்டிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு அடுத்தது ஒரு புது தன்னம்பிக்கை பிறக்குது இந்த குரு பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு. ஏன்னா தைரிய வீரிய விஜயஸ்தானத்துக்கு அதிபதியான குரு உச்சமடைகிறார் இவங்க ஜாதகத்தில். இப்போ புது தன்னம்பிக்கை, புது தைரியம், புது தெம்பு, புது தெளிவோடு வாழ்க்கையை திட்டமிட்டு நகர்த்தி அதில் ஜெயிக்கக்கூடிய சாதுரியத்தை துலாத்துக்கு கடவுள் கொடுப்பார். எங்கே எப்படி நடந்துக்கணும், எங்கே எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் கற்றுக் கொடுத்துருச்சு கடவுள் கடந்த காலத்தில். அப்போ அதை வச்சு இந்த காலத்தில் தொடங்கக்கூடிய செயல்கள் வெற்றி அடையும். குறிப்பாக ஒரு வீடு கட்டலாம் இந்த வருஷத்தில், ஒரு வீடு மாறலாம் இந்த வருஷத்தில், ஒரு வீடு வாங்கலாம் இந்த வருஷத்தில். அதே மாதிரி ரொம்ப நாள் வண்டி மாற்றணும், எனக்கு புது கார் வாங்கணும், புது பைக் வாங்கணும்னு நினச்சவங்களுடைய கனவுகள் வெற்றி அடையும். ரொம்ப நாள் தொழில் பண்ணணும்னு நினச்சவங்களுடைய கனவுகளும் சாத்தியமாகும். ஏன்னா 4ஆம் இடம் தொழில் சாணத்துக்குரிய கிரகம் சனி. சனியை உச்ச குரு பார்க்குறார். 4வது வீட்டையும் குரு உச்சமடைஞ்சு நேரடியாக பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக செய்யக்கூடிய தொழில்கள் வெற்றி அடையும். புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கும் பெரிய ஆதாய அனுகூலங்களை தரும். அம்மாவுக்கு மருத்துவ செலவு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க உடம்பு சரியாகும். சொந்த ஊர், சொந்த மண்ணை விட்டு பிரிஞ்சிருக்கிறன்னா திரும்ப பூர்வீகத்துக்கு குடிபெயரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஜாதகத்தில். அலைச்சலாக வாழ்ந்துட்டுருக்கேன் சார், அல்லது கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம் தனியாக அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்து குடும்பம் பண்ணுறதுக்குரிய சூழல் ஏற்படும். புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் இடத்துல சனி வந்ததுலேருந்து துலாத்துக்கு மனப்பதட்டம், மனக்குழப்பம் அதிகம்.
சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக ஆகுறீங்க. சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களை ரொம்ப பாதிக்குது. சின்னதாக ஏதாவது ஒரு சளி பிடிச்சி தலைவலி வந்தால் கூட பெருசாக உடம்புல ஏதாவது இருக்குமோன்னு பயம் வந்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப ஓவர் ட்ரிகர் அண்ட் ஓவர் எமோஷ்னலாக தான் இருக்காங்க இந்த காலகட்டத்தில். பட் இனி அது குறையும். இந்த குரு உச்சமடைஞ்சு அந்த சனியை பார்க்கறதுனால உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த தடுமாற்றங்கள் சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். நிறைய போட்டி இருந்துச்சு, பொறாமல் இருந்துச்சு. புது புடவை கட்டினா குத்தம், பொட்டு வச்சா குத்தம், வெளியில் நடந்து புருஷன் பொண்டாட்டி ஒன்றா போயிட்டு வந்தாலே துளாராசியில் யார் இருந்தாலும் சரிதாங்க, அவங்க வீட்டில் சண்டை நடந்திருக்கும். இவங்க சொல்லுவாங்க கமெண்ட்லேயே, அப்படிலாம் நடந்தது. கடந்த ஒரு வருஷம் விருச்சிக ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிச்சுட்டு இருந்தாங்க. இது ஒரு வருஷன்றதை விட கடந்த ஒரு 3 வருட வாழ்க்கை என்பது விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் சவாலாகத்தான் இருந்ததுன்றதை மறுக்க முடியாது. இதுக்கு காரணம் அர்த்தாஷ்டம சனி நடந்துச்சுங்க. இந்த அர்த்தாஷ்டம சனி விருச்சிக ராசிக்கு முன்னாடி விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் 4வது வீட்டில் அர்த்தாஷ்டமத்தில் ராகுவும் சனியும் சேர்ந்துருந்தது. எல்லாம் இருந்தும் ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இல்லையா? சார் அரிசி இருக்குது சார், பருப்பு இருக்குது, அரிசியோட சாப்பாடு இருக்குது சார், 100 பேத்துக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், ஆனால் நான் கஞ்சி குடிச்சிட்டு நிம்மதியாக தூங்குறது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அனுபவிச்ச ராசி விருச்சிக ராசி. எங்கேயாவது ஒரு நாள் நிம்மதியாக போய் தூங்கிட மாட்டோமா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை நகர்ந்துடாதா அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருந்தவங்களுக்கு கடந்த ஒரு வருட காலம் அட்டம குரு உண்மையை சொல்லணும்னா நிறைய கஷ்டத்தை தான் கொடுக்கும். 8ல் குரு இருந்த காலகட்டங்கள் வீண் சொல்லு, வீணான பழி, வீணாக பேரெல்லாம் கெடுத்துச்சு. உண்மையை சொல்லணும்னா செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிங்க, பண்ணாத பாவத்துக்கு பழி ஏற்றுக்கிட்டீங்க, வாங்காத பணத்துக்கு வட்டி கொடுக்கக்கூடிய நிலையும் விருச்சிக ராசி அனுபவித்தார்கள். 8ல் குரு எதை தொட்டாலும் தடையாகவும் முடக்கமாகவும் தான் போச்சு. பட் 9ஆம் இடத்துக்கு குரு இப்போ வராரு மே 26க்கு பிறகு. இப்போ ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்துச்சுன்னா போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு ராஜா தன்னுடைய நாட்டை இழந்து பிறகு அவர் அந்த நாட்டை இழந்துட்டு வெளியில் போகிறாரு. அப்படி போகும் பட்சத்தில் அவர் கால் பதிக்கக்கூடிய இடங்கள் அவருடைய முயற்சியினால் அவருக்கு வெற்றியை தருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களே கடந்த 3-4 வருஷமாக, 3 வருஷம் இல்லைங்க, 10 வருஷமாக உங்களுக்கு 7 சனி நடந்ததுலேருந்தே ஒன்றும் பெருசாக லிஃப்ட் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்க இல்லையா? 12 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறது அப்படின்றது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன். சூப்பர். இப்போ நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள் அத்தனையும் சத்தியமாக நடக்கும். அதில் குறிப்பாக 9ல் குரு உச்சமடைகிறது ஒரு பெரிய ஜாக்பாட் கிடைக்கும். ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் பணவரவு, திடீர் புகழ், திடீர் பொறுப்பு, திடீர் பதவி, இது எல்லாமே நீங்களே எதிர்பார்க்காம நடக்கும். அதுக்கு தான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் நம்ம நினச்ச உடனே லாட்ரி, பணங்காசு மட்டும் இல்லை. ஒரு சின்ன வேலைக்காக போகிற அந்த இடத்துல ஒரு தலைமை பொறுப்பே கொடுத்து நீ பார்த்துக்கமான்றாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு 100 ரூபா சம்பளத்துக்கு ஒரு 1000 ரூபா கிடைச்சா போதுன்னு போகிற இடத்துல உங்களுக்கு கூப்பிட்டு 1 லட்சம் கொடுத்தா அப்படி இருக்கும். இரட்டிப்பு மகிழ்ச்சி. 1 லட்சம் கிடைக்க வேண்டிய இடத்துல கோடியை கொடுத்து நீங்கள் இதை பத்திரமா வச்சுக்கோங்க, ஒரு நம்பிக்கையான பர்சன் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் 9ல் குரு வரும் காலகட்டம். அப்போ புதிய நண்பர்கள், புதிய உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும். மெயினாக விருச்சிக ராசிக்கு 9ல் வரக்கூடிய குரு ராசியை பார்க்குறார். ராசியை குரு பார்க்கறது ஒரு பெரிய பலம். குரு சந்திர யோகத்தை தருவார். சந்திரனை குரு பார்க்கும் பொழுது உச்ச குரு பார்க்கறது இன்னும் ஸ்பெஷல். அப்போ சுபத்துவம் பெறுதார் உங்கள் ராசி. அப்போ மனசு தெளிவாகும், உடம்பு தெளிவாகும். இதுக்கு முன்னாடி கண்ணை கட்டி காட்டில் ஓட்ட மாதிரி இருக்கும். லைஃப்க்கு எது தேவையில்லைன்ற கூட டிசைட் பண்ண முடியாது. இந்த காலகட்டத்தில் அவங்க தொடங்கக்கூடிய செயல்கள் வெற்றி அடையும். நல்ல சிந்தனைகளும் நல்ல நண்பர்களும் அறிமுகமாவார்கள். ஏன்னா ஒரு மனுஷன் நல்ல நேரம் இருக்கும் பொழுது நல்ல மனிதர்களை சந்திப்பான், நல்ல சூழலை சந்திப்பான், நல்ல விஷயங்கள் அவனுக்கு தானாக நடக்கும். கெட்ட நேரம் வரும் பொழுது தப்பான நபர்களை சந்திப்பாங்க, தப்பான நபருடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆளாகி அவங்க முடிவுக்குள்ளே போய் சிக்கிப்பாங்க. அந்த மாதிரி விருச்சிக ராசி நிறைய பாடத்தை கற்றுக்குச்சு. அந்த பாடத்திலிருந்து மீண்டு இந்த வருஷத்தை சூப்பராக கொண்டு வர போகிறாங்க. குறிப்பாக உடலில் பிரச்சனை இருந்து விருச்சிக ராசிக்கு உடம்பு சரியாகுங்க. மனசில் பிரச்சனையோடு இருந்தவங்களுக்கு மனசு சரியாகும். குடும்பத்தில் குழப்பம், பிரச்சனை, ஏதாவது ஒன்று போனால் ஒன்றுன்னு அனுபவிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்கிற விருச்சிக ராசிக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் பெருகும். பண விஷயங்களில் விவகாரங்களில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும். பணம் கை நிறைய வச்சு செலவு பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். நேற்றுக்கெலாம் லட்சம் வாங்கிட்டு வந்தால் கூட பத்தலன்னு தான் சொல்லணும். அடுத்த 10 ரூபா எங்கேயாவது போய் வாங்கலாம் அப்படின்னு தான் வாழ்க்கை போச்சு. ஆனால் இனி வரும் காலம் உங்கள் கை நிறைய காசு வச்சு உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நிறைய உடஞ்சு போய் வாழ்ந்திருப்பாங்க விருச்சிக ராசி. ஒரு நம்பிக்கையே இல்லாததான் போச்சு, லைஃப் ஏதோ ஓடுதுங்க, பிடிமானம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நிறைய புலம்பி இருப்பாங்க. ஆனால் அந்த குரு உச்சமாகி 3ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ புது தன்னம்பிக்கை, புது தைரியம், புதிய தெம்பு பிறக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அர்த்தாஷ்டம சனி அவர்களுக்கு ஆரம்பித்து நடந்துட்டுருக்குது. போன மார்ச் மாதத்துலேருந்து குரு 7வது இடத்துலேருந்து 8வது வீட்டுக்கு மறையிறார்.
மறைவிட ஸ்தானம் அப்படின்றது உண்மையை சொல்லணும்னா ஜோதிட சாஸ்திரத்தில் முழுமையான நல்ல பலன்களை கொடுக்காதுன்னு சொல்லி ஒரு விதி இருக்குது. பட் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இதில் ஒரு பெரிய விதி விலக்கை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ராசிநாதனே குரு பகவான் உச்சமடைகிறார். ஓகே. இப்போ எங்கள் அப்பா எந்த நாட்டிலேருந்து வசதியாக வாழ்ந்தாலும் என் செல்வாக்கு மேலே வரந்தானே, அவர் மறைஞ்சிருந்தாலும் அதே மாதிரி தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானே உச்சமடைஞ்சு செல்வாக்கோட திகழறதுனால அவங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு பெரிய உச்சத்தை பெறக்கூடிய அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி கடவுளுடைய அருளோடு அவர்களுக்கு செய்யும். அதில் முதல் விஷயமாக நான் பார்க்கப்படக்கூடியது, ராசி அதிபதி உச்சமடைவது ஒரு புதிய தன்னம்பிக்கை, புதிய தைரியத்தோடு அவர்கள் பல பல முடிவுகளை எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் டெசிஷன் மேக்கிங்லாம் வந்து ரொம்ப தொய்வாக இருந்துச்சு. சில முடிவுகள் சரியாக எடுக்க முடியாமல் இருந்துச்சு. கடைசியாக எடுத்து கூட சிலது தடைப்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் எதை நினச்சி அந்த முடிவை தொடங்குறீங்களோ அந்த முடிவு உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். அதில் முக்கியமான விஷயம், குடும்பஸ்தானத்தையே குரு பார்க்குறாரு, தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ட் தனுசு ராசிக்கு வரும். செல்வ வளம் பெருகக்கூடியதாக இருக்கும். சார் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் முடங்கி போயிருந்துச்சு சார், ஒன்றுமே பண்ண முடியல சார், தொழில் மாற்றலாமான்னு நினைக்கிற நேரத்துக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அப்போ ஜாதகப்படி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம், குடும்ப வாழ்க்கையிலிருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகும், குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும். சார் எல்லாருந்தும் குடும்பமாக இல்லை சார், நாங்கள் ஆளுக்கு ஒரு மூலையில் கலைஞ்சு வாழறோம் அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அவங்க எல்லாருமே ஒரு நல்ல வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தனுசு ராசி இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க. நிறைய அனுபவத்தை சாமி கொடுத்தது. கடந்த 1.5 வருஷமாகவே சனி ராகு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது. எது சரி எது தப்பு, யார் நல்லவன் கெட்டவன், அண்ணன் தம்பி யார், சொந்த பந்தம் யார், பழக்க வழக்கம் யார், உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்ற நண்பர்கள் யாருன்னெலாம் கற்றுக் கொடுத்தது. அப்போ அந்த பாடத்திலிருந்து இவர்கள் மீண்டு வந்து ஜெயிப்பாங்க. புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். புதிதாக வரக்கூடியவருடைய வருகை உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். பல தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் 8லே குரு மறைஞ்சாலும் 4ஆம் அதிபதி உச்சமடைஞ்சு 4 பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க. அது வீடாக இருக்கலாம், ஒரு மனையாக இருக்கலாம், ஒரு அசட் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு காரில் தொடங்கி 1 கிராம் தங்கத்தில் தொடங்கி அவங்களுக்கான உடைமையை சத்தியமாக சேர்த்துக்கொள்வார்கள். இந்த பீரியடில் இந்த 1 வருஷத்தில் கண்டிப்பாக நடக்கும். தொழில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலத்தில் தொழில் தொடங்கலாம். என்னடா இது குரு பலன் இல்லாத நேரத்தில் தொழில் தொடங்கலாமான்னு நினச்சா கவலைப்படாதீங்க. ஏன்னா தொழில் காரகன் சனி பகவான் 4இல் தொழில் ஸ்தானத்தில், அந்த சனியை குரு உச்சமடைஞ்சு பார்க்குறார். தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக தொழிலில் மேன்மை கிடைக்கும். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் தாராளமாக செஞ்சு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் தொழில் தொடங்குறது உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். திருமண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு நவம்பர் மாதத்திற்கு பிறகு திருமணம் கூடி வரும். நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். நவம்பருக்கு பிறகு மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை அமையும். புத்திர பாக்கியத்தை எதிர்பார்க்க தனுசு ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு சுபகாரியம் பண்ணணும் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கல்யாண பிராப்தங்கள் செஞ்சு வைக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். சார் அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம், 7.5 சனிலேருந்தே கஷ்டப்படுறோமே சார், கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டோம், உடம்புல பிரச்சனையை அனுபவிச்சுட்ருக்கோம், வெளியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் சார், ஒரு வீட்டுக்கு போகணும் அல்லது ஒரு கடனை அடைக்கணுன்ற நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு தெளிவு கிடைக்காதான் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடன் சுமையை படிப்படியாக அடைக்கக்கூடிய காலம் மேலேருந்து தொடங்கும். வாரா கடன்கள் வசூலாகும். இவங்க கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுப்பாங்க. ஏற்கனவே கிரெடிட் கார்டு லோன் எதாவது இருந்துச்சுன்னா அதை செட்டில் பண்ணக்கூடிய அமைப்புகளும் கடவுளுடைய அருளோடு இவர்களுக்கு பிராப்தம் உண்டு. ஸோ மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 8 வருஷமாக எந்த கிரகம் பயிற்சியானாலும் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துராதா அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருந்த ராசிகளில் முக்கியமான ராசி. 7.5 சனி கொடுத்த அடி என்பது வாழ்க்கையில் கொஞ்சம் நெஞ்சமானது கிடையாது. ஒரு வரியில் சொல்லணும்னா 8 வருஷமாக இந்த வார்த்தையை நான் மாற்றி பேசியிருக்க மாட்டேன். இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மகரத்துக்கு. பொண்ணு இழந்திருக்கணும் அல்லது பொருள் இழந்திருக்கணும் அல்லது உயிரை இழந்திருக்கணும்னு சொல்லுவாங்க. உடமைகளை இழந்தீங்க, உறவுகளை இழந்தீங்க, அன்பானவங்களை தொலைச்சிங்க, நிறைய நம்பிக்கை துரோகம், நிறைய ஏமாற்றம், நிறைய இழப்புகளோடு தான் வாழ்க்கையே கடந்து போச்சு. இதிலேருந்து ஒரு வாழ்க்கையில் தெளிவு கிடைச்சிடாதா அப்படின்னு நீங்கள் ஏங்கி தவிக்கும் போது தான் 7.5 சனி போன மார்ச் 6ஆம் தேதி உங்களுக்கு முழுமையாக முடிஞ்சது. சனி முடிஞ்சாலும் 6ல் குரு இவங்களை பாடாக படுத்துச்சு. 6ஆம் இடம் என்பது கடன் வாங்காத மகர ராசி கடன் வாங்குச்சு. உடல் ரீதியாக மன ரீதியாக ஆரோக்கியமாக இருந்த மகர ராசி கூட கடந்த ஒரு வருடத்தில் இந்த 6ல் குரு வந்ததிலிருந்து உடலும் மனமும் சோர்வடைந்து காணப்பட்டார்கள். அவர்களுக்கு 6ல் இருந்த குரு இப்பொழுது 7ஆம் இடத்துக்கு வரார். 7ல் குரு வர்றது அப்படின்றது மகரத்துக்கு ஒரு மறுபிறப்புன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு மகர ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம் தொடங்குகிறது. உங்களுடைய ராஜ்யத்தினுடைய எல்லைகளை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம்தான். நான் சொன்ன ராஜ்யம் என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய சிந்தனைகளுடைய எல்லைகளை நீங்கள் விரிவுபடுத்தலாம். நேத்திக்கு எதெல்லாம் முடியலைன்னு நினச்சி வருத்தப்பட்டீங்களோ சத்தியமாக இந்த காலத்தில் அது எல்லாம் உங்களுக்கு 100% முடிந்தே தீரும்னு நான் சொல்லுவேன். முதல் விஷயமா
7ல் வரக்கூடிய குரு ராசியவே பார்க்கறதுனால குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. உடலும் மனதும் தெளிவடைய போகிறது. உடம்புல பிரச்சனை சார், மனசில் பிரச்சனை சார், ஒரு மனநோயாளி மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார், இன்ஃபீரியாரிட்டி தாட்ஸ் எனக்குள்ளே அதிகமாக இருக்குது சார், என்னால் செயல்படுத்த முடியலையோ, எனக்குள்ள திறமை இருக்குது, தகுதி இருக்குது, ஆனாலும் என்னால் எதுவுமே பண்ண முடியல, நமக்கு தகுதியே இல்லாதவனும் அப்படின்லாம் மகர ராசி நிறைய புலம்பி இருப்பாங்க. அது உங்கள் சிந்தனைலாம் கிடையாது, உங்கள் நேரம் உங்களை அப்படி பண்ணுச்சு. இந்த குரு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறுபடும், சிந்தனைகள் மாறுபடும், தெளிவு எல்லையற்ற விரிந்து யோசிப்பாங்க. அப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம். எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்களோ, எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை அடைவீர்கள். அந்த விருப்பத்தை எதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க. அது பேரா, புகழா, செல்வமா, செல்வாக்கா, அந்தஸ்தா, கௌரவமா, பதவியா, எதுவாக இருந்தாலும் சரி, மகரத்துக்கு அது அத்தனையும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக 7ஆம் இடம் அப்படின்றது திருமணஸ்தானம், மனைவி ஸ்தானம், காதலை குறிக்கிற இடம். அப்போ 7லே குரு உச்சமடையும் பொழுது காதல் கைகூடக்கூடிய காலம் மகரத்துக்கு. கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். காதலர்கள் பிரிஞ்சு வாழ்ந்தால் கூட திரும்ப சேருவாங்க. சார் காதலிச்சுக்கிட்டே இருக்கேன் சார், 10 வருஷமாக வீட்டில் ப்ரப்போஸ் பண்ணுறேன், எங்களுக்கு நடக்கவே இல்லை, ஒத்துக்க மாட்டுறாங்கன்னா தானாக இது சம்மதம் கிடச்சிரும். பொருத்தம் இல்லைன்னு எங்களை பிரிச்சுட்டாங்கன்னா கூட திரும்ப சேரக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்குள்ளே இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவியாக கருத்து வேறுபாடோடு பிரிஞ்சு வாழ்ந்தவங்க ஒன்றா சேரக்கூடிய காலங்களை ஏற்படுத்தும். ரொம்ப குறிப்பாக 7.5 சனியில் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் சார், எனக்கு அடுத்த வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு ஏக்கத்தோடு வாழ்ந்த சிங்கிள் பேரண்ட்டுக்கு இந்த வருஷத்தில் கல்யாணம் நடக்கும். அவங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்க போது உங்கள் மனவழிகள் எல்லாம் மாறுபட போகிறது. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி கடந்த 5 வருஷம் அவங்க வாழ்க்கையில் நிறைய சவால்களை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், நான் பொண்ணு பொருள் உயரதான் மிச்சம் வச்சுருந்தேன், பொண்ணை இழந்துட்டேன், பொருள் இழந்துட்டேன்னு சொல்லிலாம் நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பாங்க. குறிப்பாக கும்பம் எமோஷ்னலாக உடஞ்சி போன ஒரு ராசியில் ஒன்று இந்த 5 வருஷத்தில். யாரெல்லாம் நம்பணுமோ அவங்க தான் பெரிய வழியை கொடுத்தாங்க, யாரெல்லாம் உண்மையாக இருப்பாங்கன்னு நினச்சோமோ அவங்க தானே நம்மளை பெரிய அளவுக்கு சோதனைக்கு உள்ளாக்குனாங்கலாம் போராடிக்கிட்டு இருந்தீங்க. குறிப்பாக 5ல் குரு இருந்த காலகட்டங்கள் கூட பெரிய அளவில் கும்பத்துக்கு வளர்ச்சியை கொடுத்தார் சாமின்னு சொல்ல முடியல. அதில் இந்த 1.5 வருஷமாக மனசளவில் உடம்பளவில் நிறைய சவால்களை சந்தித்த ராசி கும்பராசி. இப்போ எங்களுக்கு ஒரு தெளிவு இல்லையா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் குரு பயிற்சி உங்களுக்கு வருதுன்னு சொல்லலாம். குரு 5ல் இருக்கும்போதே ஒன்றும் பண்ணலையே சார், 6ல் போய் மறையிறாரே, நமக்கு எதிர்மறையான விஷயத்தை செஞ்சிருவாரோன்னு ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது. கும்பராசிக்காரர்களே தயவு கூர்ந்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அதற்கு முக்கியமான விஷயம், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு பகவான் உச்சமடைகிறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் உச்சமடைகிறார். தனஸ்தானத்துக்குரியவரும் லாபஸ்தானத்துக்குரியவரும் உச்சமடையக்கூடிய நேரம் அப்படின்றதுனால பொருளாதார முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது கும்பராசிக்கு இந்த வருஷத்தில். ஸோ ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் 100% உண்டு. கை நிறைய காசு வச்சு செலவு பண்ணக்கூடிய சூழலை கடவுள் கொடுப்பார். கடன் சூழ்நிலைகள் எல்லாமும் மாறும். சார் 5 வருஷ வாழ்க்கை எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது சார், நீங்கள் நல்ல நேரம்னு சொன்னால் கூட என்னால் நம்ப முடியாது சார், ஏன்னா நான் அந்தளவுக்கு அடிபட்டுட்டேன் சார், மனசில் உடஞ்சி போயிருக்கேன் சார், நான் எப்படி வாழ்ந்து தெரியுமா அப்படின்லாம் நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டீங்கல்ல. 100 ரூபாயை தொட்டு பார்த்து செலவு பண்ணியிருப்பீங்க, உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் அந்த வழிகள் எல்லாம் கடவுள் நிச்சயமாக மாற்றத்தை கொடுப்பார். குடும்பத்தில் பற்றில்லாதவங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலைகளை ஆண்டவன் உருவாக்கி கொடுப்பான். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த லாஸ்ட் 5 வருஷமாக எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கவே முடியாது. வேலையிலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன்லையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஃபைனான்ஷியலுக்காக டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணுற தொழிலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏனோ தானோன்னு ஆரம்பித்தோம், ஏனோ தானோன்னு வாழ்ந்தோம், இப்படி தான் போச்சு. ஆனால் இந்த உச்சகுருவோட பார்வை என்பது அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அனலைசிங் பீரியடுன்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி உன்னுடைய வார்த்தைக்கு பலம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே நம்ம எது பேசினாலும் தப்பாக போவோம், நீ நல்லது சொன்னாலும் உன் மேலே பழி போடுவாங்க, வீட்டிலே கூட உன் கருத்து சொன்னால் உன்னை மதிக்க மாட்டாங்க யாரும், நீ சொல்லிட்டேன்னா கெட்ட பேர் உனக்கு தான் வரும், இப்படி தான் கும்பம் அடிபட்டுச்சு. ஆனால் இந்த சிக்கல்கள் எல்லாம் மாறும். உங்களை எல்லாருமே கொண்டாடக்கூடிய நிலை கடவுள் கொடுப்பார். ஒரு புது தன்னம்பிக்கையோடு, புது தைரியத்தோடு, புதுவித தெம்போடு இந்த உலகத்தினுடைய செயல்களை தொடங்கக்கூடிய வாய்ப்பு கும்பராசிக்கு இருக்குது. புதிய நண்பர்களும் புதிய உறவுகளும் அறிமுகமாவார்கள். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வீடு வாகன சேர்க்கைக்கு அடித்தளம் போடுவது நல்லது. வீடு வாங்கணுமா, அதுக்குரிய முயற்சி எடுங்க, வெற்றி அடையும். சார் சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார், தாராளமாக அதுக்குரிய முயற்சிகளை தொடங்குங்க. பொருளாதார உதவிகள் கடவுள் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி பல கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பல மருத்துவ செலவுகள் நிறைய நடந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா ஜென்மத்தில் ராகு இருந்துச்சுன்னா ஆன்சைட்டி, டெப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ட்ரௌமா இருந்தது. தூங்க மாட்டாங்க சரியாக, மனப்பதட்டம் அதிகமாக இருக்கும், மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும், இல்லாததை நினச்சி உருவகப்படுத்தி தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த வலிகள் கவலைகள் இனிமேல் மாறும்.
நிம்மதியாக இருந்த வாழ்க்கையில் 7.5 சனி எப்போ தொடங்குச்சோ தெரியாது. மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு 3 வருட வாழ்க்கை என்பது நிறைய சவால்களை கொடுத்தது. 7.5 சனி தொடங்கினதுலேருந்தே நிம்மதி இல்லை, தூக்கம் கிடையாது, உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள், மனசளவில் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சுட்டே இருக்கும். ஏதாவது ஒரு தெளிவு கிடைச்சிடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய அற்புதமான குரு பெயர்ச்சி. குறிப்பாக சொல்லணும்னா 7.5 சனி தொடங்கிய பிறகு வரக்கூடிய ஒரு உன்னதமான பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சியை நான் பார்க்குறேன். 12 ராசிக்காரர்களில் முக்கிய பலன்களை பார்க்கக்கூடிய ராசியில் மீன ராசியும் ஒன்று. ராசிநாதன் உச்சமடைகிறார், ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சமடைகிறார், ராசிக்கு 5ல் உச்சமடைந்த ராசிநாதன் நேரடியாக ராசியை பார்க்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய பலம். மெயினாக ஜென்ம சனியில் நடக்கிறதுனால அந்த ஜென்ம சனியோட சனியை குரு பார்க்கறதுனால 7.5 சனி இந்த ஒரு வருஷத்துக்கு பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தாது. மீனராசிக்காரர்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமும் இந்த காலத்தில் இவங்க தொடங்கினா சத்தியமாக நடக்கும். குறிப்பாக உடலும் மனதும் தெளிவடையும், உடலும் மனதும் திடமடையும். அவங்களுடைய எண்ணங்கள்லாம் பயங்கரமாக இனிமேல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எல்லா திறமையும் உங்களுக்குள்ளே இருக்குது, எல்லா விஷயத்தையும் உட்கார்ந்த இடத்துல சாதிக்க முடியும். ஆனால் உங்களால் எதையுமே செய்ய முடியல. ஏன்னா தாழ்வு மனப்பான்மை அதிகம். இந்த 3 வருஷமாக என்னால் முடியல, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, என்னால் செஞ்சால் நான் தோற்றுருவணும், அல்லது நான் விமர்சனத்துக்குள்ளாக்கப்படணும், அல்லது இவங்களே தன்னைத்தானே செல்ஃப் ஜட்ஜ் பண்ணியே சிரமப்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் இந்த உச்ச பார்வை வந்ததுக்கு பிறகு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, இந்த மீனராசிக்காரர்கள் எழுச்சியோடு வெற்றி பெறுவார்கள். அதில் குறிப்பாக அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கும். அந்த 7.5 சனியில் குடும்பத்தை தொலைச்சவங்கெல்லாம் குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருளாதார ரீதியாக நிறைய பணம் இழந்துட்டேன் சார், பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்வெஸ்ட் பண்ணி நிறைய தோற்று போயிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து நிறைய ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் அந்த பணம் திரும்ப ரிட்டர்ன்ஸாக ஏதோ ஒரு சோர்ஸில் கடவுள் திரும்ப கொண்டு வந்து அவங்களுக்குள்ளே சேர்ப்பார். இவங்களை அலட்சியப்படுத்தி உதாசனப்படுத்தின உறவுகளுக்குள்ள இவங்களுக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து அங்கீகாரம் மேலோங்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் பிரிந்தவங்கள்லாம் மீனராசியை தேடி ஓடி வரக்கூடிய காலம் இனி வரக்கூடிய காலத்தில் நடக்க போகிறது. மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுபத்துவத்துக்குரிய விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். அதில் முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடியது, ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்ச கனவோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு வீடு அமையக்கூடியதாக இருக்கும். சார் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், நிறைய ஐடியாஸ் எனக்குள்ளே இருக்குது, இந்த பிஸ்னஸை நான் நல்லபடியாக பண்ணி சக்ஸஸ் பண்ணிவிடுவேனான்னு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் துணிவோடு பிஸ்னஸை தொடங்குங்க. கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பல பேர் பல நாளாக வண்டியை மாற்றணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த வண்டியை மாற்ற முடியாமலே வச்சுருந்துருப்பாங்க. பட் உங்களுக்கு எல்லாம் புது வாகன பிராப்தம் அமையக்கூடிய சூழலையும் கடவுள் கொடுப்பாருங்க. அதே மாதிரி ஒரு நிலையில்லாத வாழ்க்கை, கடந்த ஒரு வருஷம்லாம் வனவாசமாக வாழ்ந்தோம். மீனும் இடம் மாறலாமா, ஊர் மாறலாமா, எல்லாம் மாறலாமான்லாம் பயம் இருந்துச்சு. வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்துடலாம்னு நினச்சிருப்பாங்க, இங்கே இருக்கிறவங்க வேறு இடத்துக்கு போயிடலாமான்ற எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கும். பட் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் எங்கே ஸ்டேபிளாக உட்காரணும்னு கடவுள் முடிவு பண்ணுறாரோ, உங்களுக்கு எது சரியான இடம் நினைக்கிறாரோ அங்கே உங்களை நிரந்தரமாக குடியமர்த்துவார்.